வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 கட்டில் CrossCut ஒயர் கூட எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 2 கலர் எடுத்திருக்கேன், பச்சை, கிரே. ஒரு கலர்லேயும் 24 ஒயரு 8.5 அடி விகிதத்தில் கட் பண்ணியிருக்கேன். 8.5 ஸ்கேல், 1 அடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் 8.5 ஸ்கேல் வந்து ஒரு கலர்லேயும் ஒரு ஒயரோட அளவு 8.5 ஸ்கேல் வச்சு எடுத்திருக்கேன். இதில் 24 இருக்குது, இதில் 24 இருக்குது. இதை வச்சு இதை தனித்தனி முடிச்சா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோடையை ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது பேசிக் நாட் இல்லை பாக்ஸ் நாட் அப்படின்னு சொல்கிற அந்த சாதா முடிச்சு வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஒயரையும் வந்து தனித்தனி முடிச்சுக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம். தனித்தனி முடிச்சு பாக்ஸ் நாட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே கலரில், மிக்ஸ் நாட் இல்லை, ஒரே கலரில் போட போகிறோம். அம்மாவின் வாழ்வியல் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். யூஷுவல் நம்ம எப்படி போடுவோமோ அப்படி பாக்ஸ் நாட் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரே கலரில் மிக்ஸ் பண்ணாமல் போட்டுக்கணும். இப்போ இது என்ன பண்ணணுன்னா 4 ஒயரும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா முன்னப்பின வந்துச்சுன்னா நமக்கு ஒயரம் போடும்போது ஆகும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்னப்பின இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாக இருக்கு. சரி, இதே மாதிரி தனித்தனியாக எல்லா ஒயரையும் முடிச்சு போட்டுவிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸ் நாட், பேசிக் நாட்னு சொல்கிற இந்த பாக்ஸ் நாட்டை போட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த 8.5 அடியில் இந்த பச்சை கலரில் 24, கிரே கலரில் 24 ஒயர் வெட்டி வச்சுருந்தோம். அதை 12 நாட்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ஜாயின் பண்ணி எப்படி பேஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இப்போ வந்து 12 ஒரு கலர்லேயும் 12 வெட்டியிருக்கேன். அதாவது 4க்கு 4 பூ நீளம் 4 பூ அகலம் அப்படிங்கிற மாதிரி சதுரமாக போடலான்ட்டு. அதனால் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 கலரையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிறேன், அப்புறமா முழுசாக போட்டுக்கலாம். இப்போ 2 பூவை எடுத்துக்கணும், தனித்தனி நாட்டாக போட்டிருக்கோம் இல்லையா. இதை இப்படி தனித்தனியாக எடுத்துகிட்டு இது 2ஐயும் இப்படி பக்கத்தில் வைக்கும்போது எந்த 2 ஒயர் இப்படி எக்ஸா கிராஸ் ஆகுதோ அது 2ஐயும் வச்சு தான் முடிச்சு போடணும். இப்போ இது கூட இன்னொரு நாட்டு வச்சிடலாம். இது 2ஐயும் இப்படி பக்கத்தில் வைக்கும்போது எந்த 2 ஒயர் இப்படி கிராஸ் ஆகுதோ அது. அதனால தான் இதுக்கு பேர் CrossCut. இப்போ 4 சொன்னேன் இல்லையா, அதனால் 4 பூ, இன்னொரு பூ வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கலரில் நான் கூட போட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பச்சை கலரு, கிரே கலரு, ரெண்டுமே மைல்டான கலரு. வீடியோவில் பார்க்குறக்கு தான் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கலரு, மைல்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்படி திருப்பி இந்த பக்கம் 3 முடிச்சு, மேலே 2 முடிச்சு, மேலே ஒரு முடிச்சு, அப்படி போட்டு 4க்கு 4 பாக்ஸாக போட்டு வச்சுக்கலாம். இது நான் முழுசும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி 4 பூ, 1 2 3 4 பூ வச்சு இப்படி பாக்ஸ் பாருங்கள், 4க்கு 4 பாக்ஸ். இந்த மாதிரி இதில் பச்சையில் 3 இது 12 பூ, கிரேயில் 12 பூ போட்டோம். அதில் வந்து 2
கிரேயில் வந்து 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். மீதி இன்னொரு பாக்ஸ் இதை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி 2 பூ தனியாக 2 பூ தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இது ரெண்டையும் கார்னரில் வைக்கிறோம். கார்னரில் வைக்கும்போது தான் முக்கு திருப்பி நம்ம ஜாயின் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்கொயர் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக இப்போ இதை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேவை எடுத்துக்கிறேன். கிரேயில் 2 இது வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட இந்த இதாக இருக்குது. இந்த 4 பூ இருக்குது. நமக்கு சதுரமாக இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பக்கம் வச்சாலும் ஈவனாக தான் வரும். சப்போஸ் நம்ம 5 பூக்கு இது வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்து கவனமாக போகணும். இப்படி இது ரெண்டையும் இப்படி சேர்க்குறோம். அந்த சிங்கிள் நாட் சேர்த்த மாதிரி இப்படி சேர்த்து இப்படி வைக்கும்போது எது கிராஸ் ஆகுதோ அதை போட்டுக்கிறோம். குழப்பிக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமாக போட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். பார்த்தாலே புரியும். அதே மாதிரி இந்த பக்கம் முடிச்சுக்கெல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி போட்டால் தான் கூடை வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த பக்கம் இது இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் திருப்பி இப்போ கிரே கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 4 பூ இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கலாம். சிங்கிள் நாட்டாக போட்டோம் இல்லையா ஒரே கலரில், அதையே வந்து அப்படியே கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். 4 பச்சை 4 கிரே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாட்டாகவே ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு லைன் நமக்கு முழுசாக கிடச்சிருக்கும். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் பாக்ஸாக போட்டு அப்புறமா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா அப்படி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ மறுபடியும் கிரேனை ஜாயின் பண்ணிக்கலாம். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொன்னிங்கன்னா அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். திருப்பி மறுபடியும் கிரே ஜாயின் பண்ணி நாட் வெரைட்டிஸ் வீடியோ தனித்தனியாக போட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு போடுற கூடையும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்புறம் வரலட்சுமி பண்டிகைக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கான கூடையும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க கேட்டிங்கன்னா போட்டு தரத்துக்கு தயாராக இருக்கேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இது தவிர நெலிக்கோலம் பூக்கோலம் அப்படின்னு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் சாரீக்கு குஞ்சம் போடுறது அந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்கேன். பூ எப்படி கட்டுறது அந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது போட்டிருக்கேன், அப்புறம் 4, இப்போ 3 4 போட்டாச்சு. 2 கிரே நான் 3 பச்சையில் இருக்கிற 4 இதையும் போட்டாச்சு. அப்புறம் கிரேயில் இருக்கிற 2ஐயும் போட்டாச்சு. அப்புறம் இப்போ வந்து மீதி இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா 2, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 ஜாயிண்ட் வரும், 6 பாக்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட பேஸுக்கு போட்டுருவோம். திருப்பி இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு முடிச்சையும் போட்டுட்டோம்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுருந்த தனித்தனியாக போட்டிருந்த 4க்கு 4 பாக்ஸ் பூரா ஜாயின் பண்ணிட்டோம். கிரே 2 பூ இருக்கிற கிரே, 4க்கு 4 பச்சை, 4க்கு 4 கிரே, 4க்கு 4 பச்சை, 4க்கு 4 கிரே, 4க்கு 4 பச்சை, இந்த 2க்கு 2 கிரே. இதை வந்து பேஸுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேட்டுக்கு வந்து இப்படி கிராஸ் ஆகிற கூட ஒயரெல்லாம் அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதான். இதுக்கு சுற்று ஒயர் கிடையாது, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும். இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். அப்புறமா நான் முக்கு திருப்புறது எப்படின்னு சொல்கிறேன். பேஸ் போட்டாச்சு, இதுதான் பேஸ் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஈவனாக வர மாதிரி முடிச்சு வச்சு போட்டிருக்கேன். ஒரு சைடும் 9 லைனு, 2 கிரே 4 பச்சை 3 கிரே அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா 2 கிரே 4 பச்சை 3 கிரேங்கும்போது 9 லைன் வருது. இந்த பக்கமும் 2 4 6 8 9, இந்த பக்கமும் 2 4 6 8 9,
2 9 நாலா பக்கமும் 9 பூ வர மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னரும் அந்த கார்னரும் அப்படியே மடிச்சுக்கலாம். அப்படியே இதுதான் வந்து முக்கு திருப்புற இடம். 9 லைன் தான் நமக்கு அளவு. இப்போ இந்த கடைசி இருக்கிற 2 ஒயரையும் அப்படியே சேர்ந்த மாதிரி நாட் போட்டோம்னா முக்கு திரும்பிடுச்சு. அந்த முக்கோண பகுதி வந்து அப்படியே உயரத்தில் சேர்ந்துடும். அந்த 2 ஒயர் எடுத்து அப்படியே சேர்ந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். போட்டோம்னா முக்கு திரும்பிடும். போடுறோம் பாருங்க. கொஞ்சம் இழுத்து டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டால் இந்த இடம் முக்கு திரும்பிடும். போட்டுக்கலாம் இப்படியே. அதே மாதிரி இந்த பக்கம் கடைசி 2 ஒயர் சைடில் வர கடைசி 2 ஒயர் எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒயரெல்லாம் மடங்கிக்காமல் எடுத்து விட்டு நீட்டாக கையில் டைட்டாக பிடிச்சி போட்டுக்கோங்க. எந்த ஒரு வேலையுமே முதல்ல செய்ய பழகும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போட போட சரியாக போயிடும். 2வது பக்கத்துக்கு கார்னர் திருப்பத்துக்கு போட்டுட்டேன். இதே மாதிரி இந்த பக்கமும் கடைசி 2 ஒயர் சைடில் 9 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கடைசி 2 ஒயர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது 3வது சைடு முக்கு திருப்பத்துக்கான நாட்டு போட்டுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டைட் போட்டுட்டு அடுத்த பக்கம் 4வது சைடு கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டிங்கனாக்கா தெரியும். அடுத்தடுத்து 4 முடிச்சு போடும்போது உங்களுக்கு கார்னர் திருப்புறது நல்லா தெரியும். போட்டுக்கலாம். இது 4வது சைடு கார்னருக்கு போட்டேன். கடைசி 2 ஒயர் எடுத்து 2 கிரேவும் எடுத்து போட்டுக்கேன். இப்போ வந்து இதில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயர்லாம் அப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டோம்னாக்கா கார்னர் திரும்பினது அழகாக தெரியும். இப்போது சிங்கிள் நாட்டுங்கிறதுனால அவ்வளோவா தெரியல. இன்னும் இந்த சைடு கிராஸ் ஆகிற ஒயரை போட்டோம்னா முக்கு திரும்பிக்கும். முழுசும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒயர் கிராஸ் ஆகி வரும், அதை போட்டுக்கலாம். இது தப்பு வராது இதில் பெரும்பாலும். ஒயர் கிராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஆகிற ஒயரை அப்படியே போட்டுக்கணும். முடிச்செல்லாம் ஒன்று ஒன்று போடும்போதே நம்ம டைட்டாக போட்டுக்கணும். கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா கூட டைட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மறுபடியும் டைட் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். முக்கோணமாக கரெக்டாக அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி 4 பக்கம் இங்கே ஒரு முடிச்சு இருக்கிறதுனால, ஒரு முடிச்சு மட்டும் போட்டுருக்கிறதுனால கார்னர் கரெக்டாக தெரியல. இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் போடும்போது இந்த மாதிரி அழகாக வந்துடும் 4 பக்கம். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கார்னர் முக்கு திருப்பிட்டேன். திருப்பி ஓரளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 4 பக்கமும் இந்த கார்னர் அழகாக தெரியுது. ஷேப்பு நமக்கு கூட இது சொருகாதனால இப்படி தெரியுது. நான் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றிட்டு ஒரு அரைக்கோடை அளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இது பாதி கூட வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாஸ்டல் கலரில் ரொம்ப கண்ணை பறிக்காமல் நீட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன் உயரம். அந்த முழுசும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கூடை மேலே வரைக்கும் போட்டாச்சு. ஒயரெல்லாம் தீர்ந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து நீளமாக இருக்கிற ஒயர்லாம் கிராஸ்கட்டில் போடும்போது இங்கே மடக்கிறோம் இல்லையா, அதனால் இந்த ஒயரெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதுக்கு மெஷர்மெண்ட்டு நல்லா போட தெரிஞ்சதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சேதானாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் ஒயர் விட்டே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மடக்கி சொருகணும். ஒரு பூ உள்ள மடக்கி சொருகிக்கலாம். பூரத்தையும் சொருகிட்டு கைப்பிடி போட வேண்டியதுதான். இப்போ ஒரு பூ உள்ளே போகிற மாதிரி மடக்கி ஒரு இது சொருகி காமிக்கிறேன். இப்படி மடக்கும்போது இப்படி 2 ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது அந்த கிராஸ் லைன்லேயே இந்த லைன்லேயே அப்படியே சொருகி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஒயரை சொருகிறேன். முதல் பூ விட்டுட்டு 2வது பூவில் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தான்
அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஒரு பூ சொருகியிருக்கேன். இந்த பக்கம் வந்து இப்படி இந்த லைனில் அப்படியே ஒரு 6 பூக்கு, இந்த பக்கத்தில் ஒரு லைனில் 6 பூக்கு. எல்லா பூவையும் இப்படி ஒன்று ஒன்று மடக்கும்போது இப்படி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது அதை அப்படியே சொருவிட்டுட்டு வந்துக்கலாம். நான் முழுசும் சொருகிட்டு காமிக்கிறேன். கொடையை முடிச்சிட்டேன். மடித்து உள்ளே பூரா சொருகிட்டேன். கைப்பிடியும் போட்டுட்டேன் அதே கலர்லேயே. இந்த கொடைக்கு வந்து 2 கட்டு ஆச்சு. பச்சை கலரில் ஒரு கட்டு, கிரே கலரில் ஒரு கட்டு. ரொம்ப அழகாக வந்திருக்கு கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.